அவள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவள் சூட்டியிருக்க அந்த பூ அந்த வாசனை தான், ஆஹா இப்பயும் வந்துட்டா. இவரால் முடியல, ஏன்னா இவர் தவசி, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஒரே வழி தான் இருக்குது நம்மளுக்கு, மூக்க மூடிடலாமா, இந்த வாசனை இல்லாமல் போயிடுமே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த மூச்சை அடக்கும் தவத்தையும் சேர்த்து செய்கிறாரு. அடுத்த நாள் உட்காந்துட்டாரு, மூச்சை எல்லாத்தையும் அடக்கிட்டாரு. அந்த டைம் ஆயிடுச்சு. உண்மையாகவே அன்னைக்கு அந்த பொண்ணு தண்ணி எடுக்கவே வரல. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆனதும், ஆகா அவள் வந்துட்டாலோ, வந்துட்டு போயிட்டாலோ, அந்த மனமானது அவள் வந்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒரு தவசியை கீழ்நிலைக்கு தள்ளுவது இந்த மனம். மனதை கடந்த நிலையில்தான் தியானம் துவங்குகின்றது. நீங்கள் மனதை கடந்த அந்த செகண்ட் தான் தியானம்ங்கிற ஒரு விஷயம் துவங்குது. வள்ளல் பிரான் அற்புதமாக சொல்வார், உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசசு ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதியின் நிலை என்னவாக இருக்கின்றது? உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல். அந்த மனம் உறைஞ்சு போயிடுது, வேலை செய்யலை. அந்த உரைமனம் கடந்த நிலை, அந்த இடத்துல தாங்க ஏன் தியானம் துவங்குது. கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு தயவு செஞ்சு தியானம் பண்ணுறேன்னு கற்பனையிலேயே வாழாதீங்க. பல பேர் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. கேட்டால் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஐயா என்னங்க ஐயா பண்ணீங்க? ஐயா காலையில் தவம் பண்ணுறேங்க ஐயா, மாலையில் தவம் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க. எனக்கு நான் சரி யாரையும் நம்ம ஒன்றும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்களாங்க ஐயா. சரிங்க, கொஞ்சம் கான்சியஸாக பண்ணுங்க. ஐயா கான்சியஸில் பண்ண முடியலங்க ஐயா, உட்கார்றது தாங்க ஐயா தெரியுது, அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா அரை மணி நேரம் ஆகுதுங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா, அவ்வளோ உயரிய நிலைக்கு போயிட்டேன் அப்படிங்களாங்க ஐயா. தூங்கியிருப்பீங்க, தூங்கியிருக்க போகிறீங்க. எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையாங்கய்யா, தூங்கணும்னு படுக்கும்போது வர தூக்கத்தோட தியானம் தவன்னு உட்காரும்போது வர தூக்கம் தாங்க அற்புதமான தூக்கமாக இருக்கும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தியானம் இல்லைனா ஏதாவது மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓம் நமச்சிவாய 108 ஊர் இந்த ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு போடுவாங்க. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. அவன் ஒரு 40 தாண்டும், அப்படியே கை சுலவாகிட்டு இருக்கும், தலை அப்படியே லைட்டாக. கோயிலில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்ச மாலை கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுடும். இல்லை, கொஞ்சம் நேரத்தில் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை ஒரு ஆட்டம். சமயத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை கீழே விழுந்துடும். ஐயா என்ன பண்ணுறீங்க? ஐயா நான் பீக் நிலைக்கு போயிட்டேங்க ஐயா, உச்ச நிலைக்கு போயிட்டேன் ஐயா சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய நிலைக்கு போயிட்டாம்பாங்க. அப்படிங்களாங்க ஐயா? ஐயா உண்மைதாங்க ஐயா, நீங்கள் பெரிய நிலைக்கு. ஆமாங்க, யாருக்கும் நிம்மதியான தூக்கமே இல்லைங்க ஐயா. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ரொம்ப அற்புதமான நிலைக்கு போயிட்டு வந்தீங்கய்யா, நிம்மதியான தூக்கம்ங்கய்யா. நமசிவாயா மந்திரம் ஞானத்தை அடையறதுக்கு உதவுன்னு சொல்லியோ உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துருக்குங்க ஐயா. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உலகத்தில் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. சித்தர்கள் வழிபாடு கல்லையும் செம்பையும் கும்பிடுவது புல்லறி வாகுமடி குதம்பாய் புல்லறி வாகுமடின்னு சொன்ன அந்த குதம்பை சித்தருக்கே கல்லில் ஒரு சிலையை வச்சு இன்னைக்கு பாலை ஊத்துற காலமாகத்தான் சித்தர்கள் வழிபாடு உள்ளது. ஐயா வழிபாடுனா என்னன்னு முதல்ல புரிஞ்சு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க. வழினா பாதை, வழி என்றால் பாதை, பாடு என்றால் பாடுபடுதல். சித்தர்களும் நம்மை போன்று ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தையாக கர்மத்தின் விளைவாக பிறந்தவர்கள் தான் சித்தர்களும். வானத்திலேருந்து குதிச்சிடலங்கய்யா. பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமலே அவதார புருஷர்னு போடுவாங்க. ரொம்ப தவறான வார்த்தை. சித்தர்கள் யாரும் அவதார புருஷர்கள் அல்ல, சாதாரண. ஏன்னா அவதார புருஷருங்கும் போதே நம்மளோட அவங்க மேன்மைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தமாயிடுது. யாராலையுமே செய்ய முடியாதுன்னு ஆகிப்படுது. ஏன்னா அவதாரம்ங்கிறது இறைவனால் உருவாக்கப்படுவது. அது யாரும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது அவதார நிலைகளை. ஆனால் சித்தர்களையும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் பொழுது
நாம் எல்லாம் அந்த நிலையை அடைய முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் வந்து விடுகின்றது. உண்மையில் சித்தர்கள் நமக்கு காட்டிய ஞான பாதையை, உண்மை நிலையை அறிந்து உணர்ந்து அவர்கள் சென்ற வழியில் நாமும் நடந்து பாடுபட்டோமானால் சத்தியமாக சொல்கின்றோம், இங்கு வந்திருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் சொல்லுகின்றோம், நீங்கள் எல்லோரும் சித்தனாகி நித்தியனாக இந்த ஜென்மத்திலேயே முடியும். பெரிய விஷயமா தெரியும். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் ஓட்டா மாதிரி இருக்கும். அங்கே போனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இங்கே போனால் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இது 108 ஜபம் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் கடந்ததுங்க என் மெய்ஞானம். ஐயா, இன்னைக்கு ஆன்மீகம் என்றால் என்ன? ஐயா, அதை எனக்கு அதான் சொல்லுங்கள். ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறோம்ல. நம்ம கோயிலுக்கு வேலை வெட்டியே இல்லாமல் டெய்லி ஒரு 10 நாள் போயிட்டோன்னு வச்சுக்கிங்க, அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி ஆகிடுவாங்க. ஒரு 10 நாள் போய் திருவாசகத்தில் இருக்கிற சிவபுராணத்தில் 4 வரியை அப்படி 4 பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க பெரிய ஆன்மீகவாதி ஆகிடுவாங்க. நம்ம ஊரில் பார்ப்பீங்க. ஆமாங்க ஐயா. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு 4 லைனை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். நம்ம ஆளுங்க தான் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. உடனே காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா ஒரு காவி ஜிப்பா போய் காதியில் எடுத்துருவாங்க. அது வரைக்கும் உபூதியை வந்து ஸ்டெயிலாக பூசினவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருநீர் பட்டை கொஞ்சம் பெருசாகிடும். அதுக்கப்புறம் ஐயா, உண்மையாக பூசியிருக்கவங்கள நான் சொல்லலை, தவறாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது இப்படியும் இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். தன்னை தானே ஏமாற்றிக் கொள்பவர்கள், தன்னையும் ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றுபவர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த 56 வயசுக்கு மேல் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்துடும். அது வரைக்கும் ஆஃபீஸு ஃபைலு அப்படியே வாழ்க்கை ஓடி இருக்கும். உழைச்சி குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சிருப்பாங்க. வேறு வழியே இல்லை, எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே வாழ்நாள் முழுவதும் 56 வயசு வரைக்கும் பேசியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம பேசினா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேறு வழி. அங்கே போனதும் அந்த ஆன்மீக புஸ்தகங்கள் 4-5 புஸ்தகங்களை படிச்சிடுறது, அதை பேசுவாங்க பாருங்கள் மணிக்கணக்கில். அதுக்கப்புறம் தான் தெரியும், தம்பி இங்கே வாப்பா என்னையே கூப்பிட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட நெருங்கி பழகிய அன்பர்களுக்கு தெரியும், நானாக சொல்லணும், நான் சித்தர்களில் வழிபாடு முறையில் இருக்கேன்னு நானாக சொல்லணும் என்னோடய வாயை திறந்து. இன்னல்னா ஐயா சத்தியமாக உரைக்கின்றேன், என்னோட தாய் தகப்பனுக்கு நான் இந்த நிலையில் இருப்பது இன்று வரை தெரியாது. நான் இதே இடத்துல இதற்கு முன்னாடி 2 சத்சங்க உரைகளும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணேன், என் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்துவிட்டு தான் உங்களுக்கெல்லாம் சேவை செய்யணும்னு வந்து உட்காந்துருக்கேன் இன்னைக்கு காலை வரை. நான் இதுதான் பண்ண போகிறேங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அம்மா ஆரம்பத்தில் தேடினாங்க, ஒரு லெவலுக்கு மேலே போனதும் நம்ம புள்ள கெட்ட புள்ள இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தோன்னா நண்பர்களோட, அப்போ வந்து பைரவ உபாசனையில் இருந்த காலங்கள், நான் சொல்கிறது 14 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற பைரவ உபாசனை ஏமாத்துகிற விஷயத்தை நான் பேசலை. உண்மையான பைரவ உபாசனைங்கிறது வேறு, அதுங்க யாருக்கும் தெரியாது. அந்த பைரவ உபாசனையில் இருந்தபோது பேச ஆரம்பிப்போம் உட்காந்து கோயிலில் நைட்டு. எங்கள் ஊர் கோயிலுக்கு நாங்கள் தான் வந்து எல்லாமே, சாவி உட்பட எங்கள்கிட்ட தான் இருக்கும். பேச ஆரம்பிப்போம். டயத்தை பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி ஆகும். ஆரம்ப நிலையில் வந்து கேட்டாங்க, சாப்பிட வருவியாப்பான்னு. அதுக்கப்புறம் சரி புள்ள என்ன பண்ண போகுது, என்னோடய பழக்க வழக்கம்லாம் வயசுக்கு மீறினது தான். என் ஃப்ரெண்ட்ஸுங்களே 40-50 வயசுக்காரவங்க தான். என் வயசில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்போ பார்த்துட்டாங்க, அவங்கெல்லாம் எனக்கு கொடுக்குற மரியாதையும் பார்த்துட்டாங்க வீட்டில், அதோடு விட்டுட்டாங்க. ஐயா, திருமண வாழ்க்கை சித்தர்கள் பாதையில் ஒரு தடையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஐயா.
ஏன்னா என்னுடைய குருமகான்களில் ஒரு 5-6 பேர் திருமணமாகி குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள் தான். உண்மையில் ஆன்மீகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆன்மாவை அறிந்து கொள்ளும் இயலுக்கு பேர் ஆன்மீகம்னு பேர். ஆன்மாவை அறிந்து உணர்ந்தவன் மட்டும்தான் ஆன்மீகவாதி. வெளியில் வேஷம் போடுபவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள்.